வந்து போன வருஷம் வந்தது வந்து 82 அடிங்க. இப்போ இந்த வருஷம் வந்து 92 அடிங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து சின்னதாக வந்ததுங்க. இந்த ட்ரிப் டபுள் மடங்கு வந்துச்சு. அதுக்கு பேர் வந்து கொச்சிம்பர் அப்படிங்கிறாங்க. அதில் கொஞ்சம் மிளகா பொடி இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. போன வருஷம் போட்ட அமௌண்ட் தாங்க 50 ரூபா தாங்க. கடல் கூட கணக்கு தான் ஏதோ 10 ரூபா சம்பாதிச்சு போகலாம். இல்லாட்டி 4 பேர்கிட்ட அன்பா பேசி ஆக்கி சாப்பிட்டு போக வேண்டியது. இந்த வருஷம் வருஷம் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் ஆர் ஷோ நடத்துகிறோம், ரைடிங் நடத்துகிறோம், ரைடிங் ரேஸ் வைக்கிறோம். எல்லாமே ஆல்ரெடி எல்லாமே. ஹாய் ஹலோ மைடியர் மக்களே, வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அந்தியூர் குருநாதர் சுவாமி கோவிலுக்கு வந்திருக்கிறோம். இங்கே ஒரு வாரமாக வந்துட்டு தமிழ்நாட்டிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழா மாதிரி ஏராளமான மக்கள் வந்து இங்கே பங்கு கொள்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்கும். இந்த குருநாதர் சுவாமி கோவிலில் என்ன ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா தூரி கடைகள் வந்துட்டு ஸ்பெஷலாக இருக்கும். தூரி கடைகளை போக கடை வீதிகள் எல்லாமே வந்து மிகவும் வந்து சூப்பராக ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு வந்துட்டு மக்கள் வந்து கூட்டமாக வரதை வந்துட்டு நம்மளால் வந்து பார்க்க முடியும். இந்த திருவிழா ஒரு வாரம் நடக்கிறதுக்கு பேக்கெண்ட்லேருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆளுங்க வந்துட்டு நிறையா வந்துட்டு நார்த்துலேருந்து வராங்க, தமிழ்நாட்டில் வெவ்வேறு இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாமே வந்து நிறையா விஷயங்கள் வந்துட்டு ஒரு மாதம் கஷ்டப்படுறது தான் அந்த நம்மளுக்கான ஒரு வார என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அதில் வந்துட்டு ஒரு மகாராஷ்டிரா ஃபேமிலி ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட வந்துட்டு அவங்க எப்படி வந்து இங்கே தங்கியிருக்காங்க என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வீடியோக்கள் எல்லாமே பார்ப்போம். இந்த தூரியெல்லாம் எப்படி வந்து ஃபிட் பண்ணுறாங்க, அதுக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுப்போம். இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வந்துட்டு நம்ம சேனல் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் மகாராஷ்டிராவில் இருந்தா எவ்வளோ நாள் இங்கே இருப்பீங்க? இங்கே 10 நாள். 10 நாள். இதே மாதிரி எல்லா திருவிழாக்கும் போவீங்களா? எல்லா திருவிழாக்கும் போவீங்க. இதே மாதிரி ஃபெஸ்டிவல் வந்துட்டு வேறு எங்கே போவீங்க? குஜராத்தில் என்ன ஃபெஸ்டிவல்? இது சாட்டமாட்டம். சாத்தமாட்டம். ஓகே. பருப்பு சாம்பார் வச்சுருக்குறாங்க. அது ஏதோ சேலட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது என்ன சேலட்டுன்னு தெரியல. என்ன சேலட் இது? கொச்சிம்பரா? கொச்சிம்பர்னா இது டமாட்டோ கொச்சி. ஓ, டமாட்டோலாம் வச்சு. ஆக்சுவலாக வந்து நம்ம அந்த பொரியல் செய்வோம்ல, அது வந்து சும்மா ராவா தக்காளி அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஏதோ செஞ்சுருக்காங்க. அதுக்கு பேர் வந்து கொச்சிம்பர் அப்படிங்கிறாங்க. அதில் கொஞ்சம் மிளகா பொடி இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இதுதான் கொச்சிம்பரா. உங்கள் பேர்? மகேஷ். அண்ணா வணக்கங்கண்ணா. சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? நாங்கள் அந்தியூர் தாங்க. ஆனால் இப்போ இந்த தூரிகள்லாம் வந்து வெறும் கையில் வந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுறதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஆமாங்க. எல்லாமே இந்த மாதிரி கிரேன்ஸ் இதெல்லாம் வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாங்க. இது எத்தனை நாளானா நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம்? இது இப்போ 2 வாரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். 2 வாரமாக இன்னும் வேலை செய்வோம். இன்னும் தூரி வந்துட்டு இருக்கு. இன்னும் வேலை செய்யணும். எத்தனை கிரெயின் இங்கே வரும்? இங்கே எங்களுதே வந்து 5 கிரெயின். சரிங்க. அங்கே 2 கிரெயின் ஓடிட்டு இருக்குது, இங்கே ஒரு கிரெயின் ஓடுது. அப்புறம் பெரிய கிரெயின் ஒன்று இருக்குது. சரிங்கண்ணா. அது வந்து ஹைட்டு தூக்கி கொடுக்குறதுக்குலாம் அது சின்ன வேலைக்குள்ள இது சின்ன வண்டிங்கண்ணா. ஆனால் எவ்வளோ ஹைட் வரைக்கும் தூக்கி கொடுக்குங்கண்ணா? எங்களுது வந்து 60 அடி வரைக்கும் தூக்கும். இது வந்து சின்னது வந்து 30 அடி வரைக்கும் தூக்கும். ஓ, பெரிய கிரெயின் வந்துட்டு 60 அடி வரைக்கும் தூக்கும். இது வந்துட்டு 30 அடி வரைக்கும் தூக்கும். அதில் இன்னொரு சிப் இழுக்கலாம், இது வந்து இழுக்க முடியாது. சரிங்கண்ணா. ஆனால் இப்போ வந்து இது நம்ம கண்டிப்பாக இன்னும் 2 வாரத்துக்கு வேலை இருந்தே இருக்குங்களா? இருக்குங்க. சரிங்கண்ணா. ஆனால் இந்த வருஷம் தூரி எல்லாம் எவ்வளோ வந்திருக்குதுங்கண்ணா? இப்போ பாதி பக்கமாக வந்துருச்சு, இன்னும் பாதி வருங்கண்ணா. இந்த வருஷம் திருவிழா களைகட்டுங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. இப்போ களைகட்டும். சரிங்கண்ணா. புது விதமான ஏதோ தூரி இது வந்திருக்குது, அதுக்கு ஏதோ கூப்பிட்டுருக்காங்களாண்ணா? இன்னும் எது வரல. கூடிய விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரி, உங்கள் பேருங்கண்ணா? பாலு. இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தூரியை வந்துட்டு ஃபிட் பண்ணது வந்துட்டு இவங்கெல்லாம் தான் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எங்கெங்கிருந்து வந்திருக்காங்க, இந்த தூரியெல்லாம் எங்கேருந்து வந்திருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. எந்த ஊர்லேருந்துண்ணா வரீங்க? இதுங்க நாங்கள் வந்து லோக்கலில் தாங்க. இவங்க வந்து மகாராஷ்டிராலேருந்து லோடு அங்கேருந்து வந்துருக்குதுங்க. அங்கே ஆள் பார்த்துன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டுருக்காங்க. நாங்கள் வேலை செஞ்சோங்க. ஃபிட்டிங்லேருந்து கழட்டி ஏற்றுற வரைக்கும் நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். எங்களுக்கு லேபர் வரைக்கும் அந்த மாதிரி நாங்கள் நோம்பு வரைக்கும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். நீட்டாக பண்ணி கொடுப்போம். பிரேக் டான்ஸ் வரும், எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுப்போம். அங்கே ஹிந்திக்காரங்க நம்மளுக்கு ஆள் லோடிங் இல்லைன்னா லோடிங் ஆளும் கொண்டு வந்து ஃபிட்டிங் பண்ணிவிட்டு நோம்பி பண்டிகை முடிஞ்சு எல்லாம் லோடு ஏற்றி அனுப்புகிற வரைக்கும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். இப்போ இது எத்தனை நாள் வேலை நடக்கும்? நான் இது வேலை முடிக்கிறதுக்கு ஒரு தூரிக்கு வந்து 4 நாள் 3 நாள்.
அப்புறம் கழட்டி மாட்டுறதுக்கு அதுக்கு மைக்க இன்னும் 2-4 நாள் ஆயிரும். லோடு ஏற்றத்துக்கு மொத்தம் 1 மாதம் ஆயிரும். இங்கேருந்து கிளம்புறதுக்கு 1 மாதம் ஆயிரும். எங்களுக்கு இங்கே இப்போ அடுத்து இது முடிச்சுட்டு தம்பிக்கலாங்க கோயில் தம்பிக்கலாம் கோயில் போகும். பிகாளியம்மன் கோயில் அடுத்தது போக நாங்கள் இதை கழட்டி லோடு ஏற்றி அங்கே அனுப்பி விடுவோம். அங்க ஆள் அங்கே இல்லைன்னா கூப்பிட்டாலுமே அங்க இங்கேருந்து நாங்கள் போய் அங்கே ஒரு வாரம் இருந்து செய்வோம். அப்படி இல்லாத லோக்கலில் இருந்தால் போய் வந்துடுவோம். 5 பேர் 10 பேர் லோடு வரதை பொறுத்து, இங்கே தூரி ஜாயிண்ட் வீல் கழட்டுறதை பொறுத்து. சரிங்க. இங்கே நீங்கள் தங்கிக்குவீங்களா இல்லை? டெய்லி போயிட்டு சரிங்க. ஆனால் இப்போது இங்கே வந்துட்டு நம்ம குருநாசாமி கோயில்னாவே மழை அப்படிங்கிறது வந்து ரெகுலராக வரும். ஆமாம். மழை வராது இங்கே இருக்காது. இப்போது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, வீடு பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்ம போய்க்கிறோம் வந்துக்கிறோம். இவங்கெல்லாம் 1 மாதத்துக்கு என்ன பண்ணுவாங்க? 1 மாதத்துக்கு செட்டு போட்டுக்கிறாங்க. அந்த செட்டுக்குள்ளே மண்ணு கொட்டிக்குவாங்க. அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. மேடை போட்டுக்குவாங்க. செட்டுக்குள்ளார தங்கிக்குவாங்க. வருஷம் கண்டா வரதான், மழை வரதான், பண்டிகை டைமில் வரதான். ஸ்டேஜ் மாதிரி போட்டு ஸ்டேஜ் கடையில் தங்கிக்குவாங்க. மொழி பிரச்சனை கொஞ்சம் அவங்களுக்கு. அது இல்லாமல் கொஞ்சம் வெளியில் போகிறது நடக்க முடியாது. சேத்துல எங்கேயும் வெளியில் போக முடியாது. குழந்தைங்களை வச்சுட்டு பண்டிகை முடிகிற வரைக்கும் 1 மாதம் ஜாயிண்ட் வீல் எல்லாம் பூட்டி 1 மாதம் வரைக்கும் வேலை செஞ்சு நல்லா ஓட்ட இருந்ததுங்க. அதில் கொஞ்சம் டல்லாக தான் போச்சு. இப்போ இந்த வருஷம் எல்லாமே கொஞ்சம் போன வருஷம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் டல்லு தான். ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு இவங்களோட அந்த ஷெட்டு வீட்டுக்குள்ளே போகிறோம். இவங்களும் வந்து ஏதோ சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்களான்னு தெரியுது. என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்க சமையலுக்கெல்லாம் பாத்திரமெல்லாம் வச்சுருக்காங்க, சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. என்ன சாப்பாடுங்க இன்றைக்கி? ஒன்றும் இல்லைண்ணா, இதுதான் இங்கே இருக்கிறது பாருங்கள். இவங்க எல்லாருமே மேக்ஸிமம் பருப்பு சாப்பாடு தான். இந்த சப்பாத்தி சப்பாத்தி நாங்கள் சைடில் எல்லாம் சப்பாத்தி தான் ஜாஸ்தி. ரைஸ் சப்பாத்தி ரைஸ். அதிகமாக நீங்கள் சாப்பிட்றது வந்து சப்பாத்தி தான். சப்பாத்தி தான். எவ்வளோ வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? இந்த தூரி ஃபீல்டு வந்திருக்க ஒரு நான் இந்த சைஸ் சின்ன பையன் தான் அப்படி தான். நீங்கள் என்னென்ன ஒர்க்கு இப்போது ஜெயிண்ட் வீல்? இது ஜெயிண்ட் வீல்ல என்ன வேலை எல்லாம் பார்க்கணும். மேலே ஏறுது கீழே எல்லா வேலை. இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமான வேலையாக தானே? கஷ்டமாக இருக்க நஷ்டமாக இருக்க எல்லாமே இருக்கு. அதுதான் பசங்களை இருக்க எல்லாம் பார்த்துட்டு போகணும். இந்த பசங்களெல்லாம் இவங்களே இங்கேயே 1 மாதம் இருந்துக்குவாங்களா? இங்கே தான் இருக்க. நெக்ஸ்ட்டு ஸ்கூலில் போட்டிருந்தோம். நாட்டில் போய். ஓகே. அங்கே போனால் ஸ்கூல் போயிடுவாங்க? ஸ்கூலு. ஓகே. இந்த வருஷம் என்னென்ன பெரிய தூரி ஏதோ புது தூரி ஏதாவது வந்து போன வருஷம் வந்தது வந்து 82 அடிங்க. இப்போ இந்த வருஷம் வந்து 92 அடிங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து சின்னதாக வந்ததுங்க. இந்த ட்ரிப் டபுள் மடங்கு வந்துச்சு. அது பெருசு. அப்படியே ரவுண்ட் சுற்றிட்டு போகிறதுங்க. அது 92 அடிங்க. அதை விட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போன வருஷம் முன்னாடி போட்டிருந்தாங்க. அது ஒன்று வந்துருக்குதுங்க. அது வவால் மாதிரி தொங்குற மாதிரி தூரி அது வந்துருக்குதுங்க. அது அது அந்த வருஷம் வந்துருக்குதுங்க. அதில் எத்தனை நாள் பூட்டி முடிப்பீங்க? அது 2 நாள் தாங்க. அது போடுறதுக்கு 2 நாள் தான். 2 நாள். மீது அது வந்து போடுறதுக்கு 3 நாள் ஆயிடும். அது தங்குறது வந்து அது ரவுண்ட் போயிடுங்க. அது வந்து 2 நாள் ஆயிடும். 2 நாள். நம்ம ரிங்கு ஸ்டால் போடுவோங்க, துப்பாக்கி ஸ்டால் போடுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டுக்குள்ளது பால் கடையெல்லாம் போடுவோங்க. பால் கடையில் போடுவோங்க. வருஷம் போடுவோம். வருஷம் போடுவீங்க. போடுவோம். இப்போது இந்த வருஷம் ரிங் ஸ்டாலு துப்பாக்கி இதுக்கெல்லாம் என்ன மாதிரி ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? பேசியிருக்காங்கன்னா ஒன்றும் இடத்த பற்றி எதுவும் சொல்லலை. இல்லை நீங்கள் விளையாட்டுக்குங்களா? அதே போன வருஷம் போட்டால் 50 ரூபா தாங்க. 50 ரூபா தாங்க. 50 அதே 50 ரூபா தான். அதே கணக்கு தான் போடணும். அதுதான் அதுக்கு மேலே போட முடியாதுங்க. ஏற்றவும் முடியாது. அதே ஈக்குவலாக போட்டிருக்கோம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் பவானி லட்சுமணம் இருக்கோம். அண்ணா வணக்கங்கண்ணா. எந்த ஊர்லேருந்து வரீங்க? வணக்கம்பா. நாங்கள் காட்பாடி வேலூர்லேருந்து வரோம். வேலூர்லேருந்து வரீங்க. வருஷம் வருது. வருஷம் வருது. ஆனால் நம்ம ஒட்டகம் வந்துட்டு எப்படின்னா ஓட்டியே கூட்டிகிட்டு வந்துடுவீங்களா? இல்லை ஈச்சரில் 16,000 வாடகை. வாடகை 16,000? போகிறதுக்கு 16, வரத்துக்கு 16. வரத்துக்கு 16. நான் ஒரு வாரம் முன்ன வந்துடுவேன். வந்துடுவீங்க. வந்து ஊருக்குள்ள வந்து கம்மி போடுவேன். 50 ரூபா பிள்ளைக்கு போடுவேன். பெரிய ஆளுக்கு 100 ரூபா போடுவேன். ஓ இதில் போகிறதுக்கு வந்துட்டு குழந்தைங்க? ஆமாம். சவாரி. இங்கே திருவிழாவில் வந்து பிள்ளைக்கு 100 ரூபா, பெரிய ஆளுக்கு 200 ரூபா. திருவிழாவில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு 100, பெரிய ஆளுக்கு. ஆமாம். செட்டு வாடகைலாம் இருக்குது. வாடகைலாம் இருக்குது. தீனி வாங்கி போடணும். நம்ம அந்த வாடகைலாம் இருக்குது. ஆனால் இப்போ தீனியெல்லாம் எவ்வளோண்ணா வரும்? ஒரு நாளைக்கு ஒரு ஒட்டகத்துக்கு 500 ரூபா ஆகுது. ஒரு ஒட்டகத்துக்கு 500 ரூபா ஆகும். குதிரைக்கு 200 ரூபா ஆகும். குதிரைக்கு 200 ரூபா ஆகும். இப்போது ஒட்டகம் வந்துட்டு இப்போ நார்மலாக இந்த குதிரையெல்லாம் சாப்பிட்றதே சாப்பிடுமா? இல்லை ஒட்டகம் வந்து தழைங்க சாப்பிடும், கொடிங்க சாப்பிடும், எல்லாமே சாப்பிடும். கடலை போட்டு கோதுமை தோடு சாயங்காலம் வச்சு ஆகணும். இதெல்லாம் குட்டி ஒட்டகம் 4 வயசு 5 வயசு தான். பெரிய ஒட்டகம் முத்தல் ஒட்டகம் கிடையாது. குதிரை வந்து ஒன்று வந்து 8 வயசு ஆகுது, ஒன்று வந்து 13 வயசு ஆகுது, அது வந்து ஒன்று 6 வயசு ஆகுது. இது எல்லாமே சவாரிக்கு தான். எல்லாமே சவாரிக்கு தான். ரேட்டெல்லாம் என்ன வருதுங்க ஒட்டகம்? 2 லட்ச ரூபா ஆகும். ஒரு ஒட்டகம் 2 லட்சம் இல்லாத வாடகை இல்லாத பழக்கப்பட்டது வாங்கினா தான் 10 ரூபா சம்பாதிக்க முடியும். பழக்கம் இல்லாத கம்மி ரேட்டுமே இது 60 கிடைக்குது, 1 லட்ச ரூபா இருக்குது, 1.5 இருக்குது, கட்டிங்க்கே 1.5 ரூபாய் விற்கிறாங்க. இது பழக்கப்பட்டதுன்னா நம்ம கோயில் திருவிழா கொடுக்கலாம், பிள்ளைங்களை ஏற்றலாம், பஸ்ஸுக்கு, லாரிக்கு, டப்பாசு, ட்ரம்ஸு அப்படியே நின்றாதான் காசு வாங்க முடியும். கண்டிப்பாக ஒரு ஒட்டகம் 120 கிலோ தாய ஒரு நாளைக்கு சாப்பிட்டு ஆகும். ஒட்டகத்துக்கு 120 கிலோ
பழ சாப்பிட்டு ஆகும். ம். டெய்லி வந்து வெய்ய நாளில் வந்து 4 குடம் ம் ம் 80 லிட்டர் தண்ணி குடிக்கும். மழை நாளில் வந்து 20 15 தான் குடிக்கும். ஏன்னா தண்ணி ஒழுகுதுல்ல, மரத்துலேருந்து தண்ணி ஒழுகும். ம். அதனால் வந்து கம்மியாக சாப்பிடும். ஆனால் இது வந்து தண்ணியை சேர்த்து வச்சுக்குமா? அதெல்லாம் சும்மா கதை. ஆ அதெல்லாம் சும்மா. இப்போ நம்ம வெயில் நாளில் 4 முறை 5 முறை 6 முறை சாப்பிட்றோம் தண்ணி. ஆ, ஆ, மழை நாளில் எங்கே சாப்பிட்ற நீ? ஆ, ஆ. ஒரு முறை சாப்பிடும்போது தான் சாப்பிடுவேன் கண்டிப்பாக கண்டிப்பாக. தண்ணி. ஆ ஆ. அந்த மாரி தான் இது. தண்ணி இல்லாத எவ்வளோ நாள்னா இருக்கும்? அதெல்லாம் சும்மா கதை. 500 கிலோமீட்டர் இருந்தால் கூட தண்ணியான போயிடும். தண்ணி அண்ட போயிடும். தண்ணி இருந்தால் தான், தண்ணி இல்லாமலாம் ஆமா, இருக்காது. கிடையாது. தண்ணி இருந்தால் தான் வந்து தழை சாப்பிடும். ஆ இந்த மாதிரி அசை போடும். ஆ. ஒரு நேரத்தில் ஒரு 2 வருஷமாக ஒன்றும் கிடைக்கல. ம். மழை 3ஆவது அடி நல்ல சேரு, ம் ஒன்றும் ஓட்டல. சும்மாவை போயிட்டோம் வாடகைக்கு நம்புது. ம் ம் போன தாடி ஒரு வாடகை கிடச்சி ஒரு வாடகை கிடைக்கல. ம் ம். கடலுக்கு அந்த தாடி நம்மளால ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. கடல் கூட கணத்தை தான் ஏதோ 10 ரூபா சம்பாரிச்சு போகலாம். ம். இல்லாட்டி 4 பேர்கிட்ட அன்பாக பேசிட்டு இப்போ ஆக்கி சாப்பிட்டு போக வேண்டியது. நான் குடும்பத்தோடு வரும். குடும்பத்தோட வந்துருவீங்க? 10 நாளைக்கு முன்னே வருவேன். ஓ சரி சரி. உள்ளே போய் 1 2 பிள்ளைங்களை உட்கார வைப்பேன். 50 ரூபா போடுவேன். இங்கே வந்தால் தான் 100 ரூபா. ம் ம் ம். பெரிய ஆளுக்கு அங்கே 100 ரூபா, இங்கே 200 ரூபா. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து குதிரை சந்தை. அதாவது இங்கே வந்துட்டு எண்ணற்ற குதிரைகள் வந்து இந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாகவே வந்து வரும். ஒரு 5000த்துக்கு மேற்பட்ட குதிரைகள்னு சொல்லலாம். 5000 to 10,000 குதிரைகள் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது கால்நடைகள் குதிரைகள் எல்லாம் சேர்த்து ஒரு 5000 10,000 கவுண்டுக்கு மேலேயே வரும். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா விலை உயர்ந்த குதிரைகள்லேருந்து விலை குறைந்த குதிரைகள் வரைக்கும் எல்லா இன குதிரைகளும் எல்லா ரகத்துலேயும் வரும். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். இன்னும் 2 வாரம் தான் நோம்பிக்கு. அப்போ வந்து இந்த இடம் இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக வந்துட்டு கஷ்டம்தான். அவ்வளோ கூட்டம் இருக்கும். இந்த குருநாசாமி கோவில் வந்துச்சுனாவே மழை வருது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருஷம் நடக்கும். இந்த இடம் வந்து நார்மலாக ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா எல்லோரும் ஈஸியாக வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் இருந்தாலும் அந்த சேரும் சகதியில் வந்து ஒரு 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 அந்த ஒரு ஃபீல் கொடுக்கறது வந்துட்டு கண்டிப்பாக எல்லா வருஷமும் நடக்கும். இந்த இடமெல்லாம் சேரும் சகதியுமாகவும் இருக்கும். ஒரு சில இடத்துல நடக்க முடியாத கூட இருக்கும். அப்படி இருந்தாலுமே வருஷம் இங்கே வரவங்களோட எண்ணிக்கை வந்துட்டு அதிகரிச்சுட்டு போகுமோ தவிர குறையறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது வந்துட்டு சுத்தமாக கிடையாது. இன்னும் நிறையா பேர் வந்துட்டு வருஷம் புதுசாக தான் வராங்க. வரவங்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பழமையாக, அதாவது வந்து 20 வருஷம் 30 வருஷம் இந்த மாதிரி வந்துட்டு காலங்காலமாக வந்துட்டு இருக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக தான் இந்த கோவில் வந்து காணப்படுது. அண்ணன் வந்துட்டு மேவானிலிருந்து குதிரையெல்லாம் கொண்டு வந்து டான்ஸ் எல்லாம் ஆட வைப்பாரு. குதிரையை இது ஆர்ட்ஸ் அசோசியேஷன், அந்தியூர் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் ஃபெடரேஷன் தான் இதனோட ஒரிஜினல் பேருங்க. நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதான் இதை நடத்திக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதில் ஒருத்தர் நான் அவர் எல்லாம் அப்படிலாம் கிடையாது. இது ஆகஸ்ட்டு 10 to 15 நம்ம குருநாசாமி கோயில் சந்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது கோயில் மூலமாக. குருநாதன் தமிழ்நாட்டிலேயே பெரிய சந்தைன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்தியூர் தான். குதிரை மாடு பெருசு ஒரு கம்ப்ளைண்ட்டாக. அப்புறம் வடநாட்டிலேயே பெருசு இருக்குது. ஆனால் இங்கே உள்ள நம்மளுக்கு இதுதான் பெருசு. கேரளா, கர்நாடகா எல்லாத்துக்குமே இதெல்லாம் பெரிய சந்தை. ஆந்திராவிலிருந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இதில் பெரிய சந்தை நம்ம குருநாதர் சந்தை. ஒரு 1000-1500 குதிரை கண்டிப்பாக வரும். மாடும் நிறைய வரும், குதிரை நிறைய வரும். மொத்த கால்நடைகள் குதிரை மாடு எல்லாம் சேர்த்து ஒரு 5000 to 10,000 வருங்க. மாடு நீங்கள் சொல்றது குதிரை தனியா இல்ல, குதிரை மாடு அது கோழி மாடு, நாட்டு மாடு, இந்த மாடு பிரிவு இருக்கு, மலை மாடு, நாட்டு குதிரை, இந்த மார்வாரி எல்லாம் சேர்ந்து ஒரு 10,000 வரும். 5000 குறையாது. 5000 7000 குறையாது. ஆனால் இந்த போன வருஷம் ஹார்ஸ் ஷோலாம் நடத்துனாங்க. ஓ கண்டிப்பாங்க. இந்த வருஷம் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் ஹார்ஸ் ஷோ நடத்துகிறோம், ரைடிங் நடத்துகிறோம், ரைடிங் ரேஸ் வைக்கிறோம். எல்லாமே ஆல்ரெடி எல்லாமே. ஆனால் போன வருஷம் நம்ம அந்தியூர் குதிரை சந்தையில் ஒரு குதிரை அதிகபட்சமாக என்ன விலைக்கு போச்சு? அதிகபட்சமாக 50 லட்சத்துக்கு போச்சு. 50 லட்சத்துக்கு போச்சு. இந்த மாதிரி இந்த வருஷம் அதே மாதிரி குதிரைகள் எதிர்பார்க்கும். அதை விட அருமையான குதிரைலாம் வருது. அதை விட எக்ஸ்ட்ரா ஏனுங்க. இப்போ இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தான் நினைப்போம். அது மாதிரி அதுக்கு காரணம் இந்த ஷோவெல்லாம் நடத்துறதுனால எல்லாத்துக்குள்ள ஒரு காம்படிஷன் ஆயிடுச்சு. ஷோல ஃபர்ஸ்ட் வின் பண்ற குதிரை நல்ல விலைக்கு. நார்த்ல இருந்து வராங்க, இங்கிருந்து இல்ல ராஜஸ்தான்ல இருந்து வராங்க. குதிரை கொண்டு வராங்க, ஜட்ஜஸ் வராங்க, குதிரையும் கொண்டு வராங்க. இங்கே ஷோ நடத்துறதுக்காக வராங்க. அந்த வந்தால் அதோட மதிப்பே வேறு மாதிரி இருக்குது. இன்றைக்கி 10 லட்ச ரூபா குதிரை போகிற ஷோவில் வின் பண்ணிச்சுன்னா 50 லட்ச ரூபா அதோட ரேட்டு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு வருஷம் அதிகமாகிட்டு, குதிரையும் அதிகமாகிட்டு போகுது, ரேட்டும் அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்குது. ஆனால் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் குதிரைக்கு வந்துட்டு சுழி இதெல்லாம் பார்த்து தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், உண்மைதானே. இப்போ மற்ற மாநிலத்தில் அந்த மாதிரி எல்லா மாநிலத்தையும் பார்க்க ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டாங்க. இப்போ 9 சுழி 10 சுழி 11 சுழி அந்தந்த ஸ்தானத்தில் இருந்தால்
பெஸ்ட்டு 10ங்கிற போது ராஜா மந்திரி 11 2 எல்லாம் இருந்துட்டா இதை விட சூப்பர். தமிழ்நாட்டில் ரொம்ப பர்டிகுலராக சுழி ரொம்ப முக்கியம். சுழி ரொம்ப முக்கியம். மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுறப்போ சில சுழிகள்லாம் மற்ற ஸ்டேட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்க. இங்கே அதெல்லாம் இல்லை. பக்காவாக இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குதிரை. ஆமாம் சுழி பார்த்தா வாங்குவாங்க. ஆனால் அதே மாதிரி இப்போது இங்கே திருவிழாவுக்கு வரவீங்க ஒரு வாரம் இங்கேயே தங்கிக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அனுபவமெல்லாம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஏனுங்க, குதிரை விட்டுட்டு நாங்கள் அக்கட்ட போக முடியாது. குதிரை வந்து நம்ம வீட்டு அனிமல், வீட்டினோட பெட் அனிமல். அப்படிங்கிற போது நீங்கள் அதை விட்டுட்டு அக்கட்ட போக முடியாது. அது கண்டிப்பாக ஃபேன் போட்டு எல்லாம் வீட்டில் எல்லாம் ஃபேன் போட்டு வச்சாச்சு. இங்கேயே தங்கி வாங்க. இப்போ என்ன ஃபேன் லோக்கல் இருக்கிறவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோம். நாங்களாம் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம். நாங்களாம் லோக்கல் இங்கே இருக்க லோக்கல். நாங்கள் எங்களுக்கு சும்மா ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம். மற்றபடி இங்கே இப்போ சென்னையிலேருந்து வரவங்க, பொள்ளாச்சியிலேருந்து வரவங்களாம் வந்து நான் இங்கே செட்லேயே தங்கிடுவாங்க. ரூமும் போட்டுக்குவாங்க, சமையலும். சமையல் 5 நாளைக்கு சமையல் இருக்கும். நல்லா கிடா வெட்டி ஃபுல்லாக ஃபன்னாக தான் இருக்கும். நல்லா ஃபன்னாக தான் இருக்கும். ஃபேன் போடுற குதிரைக்கும் ஃபேன் போட்டு தான் ஆகணும். அதில் எல்லாம் எந்த மாற்றம் பண்ண முடியாது. கீழே எந்த குதிரையும் இந்த மண்ணில் கட்ட முடியாது. பூரா மேட்டை போட்டு தான் காயம் இல்லாதான் கட்டுறக்கு. நாங்கள் வீட்டில் வச்சு பழக்கியாச்சு. நம்மளாட்டு தாங்க சொகுசாக இருந்து பழகியாச்சு. அது மாதிரி சொகுசாக இருக்குது. அவ்வளோதான். சரிங்கண்ணா, திருவிழாவில் சந்திப்போம். கண்டிப்பாக சந்திப்போம். சரிங்க. சரி, நன்றி. கோயில்னாவே வந்துட்டு சோளக்கருது கடை தான் வந்து ஃபேமஸ்ஸு. இப்போவே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் வந்துட்டு நோம்பி எப்போ பார்த்துட்டிங்கன்னா ஏராளமான கடைகள் இருக்கிறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும்.